விசுவாசம். ஆண்டவர் மேல வைக்கிற விசுவாசம் தான் இந்த கலக்கத்திலிருந்து நம்ம மேற்கொள்ள முடியும். இயேசு என் கூட இருக்கிறாரு, என்ன சம்பவித்தாலும் சரி அதை அவர் நன்மையாய் மாற்ற முடியும், அந்த தீமை என்னை அணுகாது, என்னை சேதப்படுத்தாது அப்படின்ற ஒரு விசுவாசம். விசுவாசிக்கிறீங்களா? உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்னிடத்துல விசுவாசமாயிருங்கன்னு இயேசு சொல்லுகிறார். விசுவாசம், அவர் உங்க கூட இருக்கிற விசுவாசம். இந்த விசுவாசம் உங்களுக்குள்ள ஸ்ட்ராங்கா இருக்கிறதுதான் காலையில் எழுந்த உடனே வேற வாசிக்கணும், ஜெபிக்கணும். அதுக்கு தான் சொல்லுவாரு, ஆண்டவருடைய வசனத்தை வாசித்து ஜெபிக்கும் போது விசுவாசம் நம்ம கூட பலன் அடையும். அப்ப நீங்க ஆண்டவரை துணிங்க, இயேசுவே நீங்க ஏன் கூட இருக்கிறீங்க, உங்களுக்கு தெரியாம என் வாழ்க்கையில எதுவும் நடக்க முடியாது, எந்த சேதமும் வர முடியாது, நீங்க எல்லாவற்றையும் நன்மைக்கு எதுவாய் செய்வீங்க, உண்மை துதிக்கிறேன்னு நீங்க விசுவாசத்தை அறிக்கையிட்டு துதிங்க. அந்த பயம் விளைகிறோம், கலக்க விளைகிறோம், நீங்க மாற்றத்தை பார்ப்பீங்க.